இப்போ போயிட்டுருக்கிற ஸ்டோரி ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் தினேஷ் மல்லி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் காமிச்சிட்ருக்குறாங்க. மல்லி தாவணி லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நாகு இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரியில் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. தினேஷ் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே மல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க. மல்லியை பார்த்ததுலேருந்தே தினேஷுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அக்கா கிட்டேயுமே எனக்கு மல்லியை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபிகாவுமே மல்லிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தினேஷோட காலில் பாம்பு கொத்திருது அப்படிங்கிறதெல்லாம் மல்லி பதறி போயிடுறாங்க. அவங்களுக்கான அந்த முதலுதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற செடி கொடிகளில் இருந்து பச்சை இலையெல்லாம் எடுத்து அவங்களோட வாயில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷமெல்லாம் முறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வைத்தியர்கிட்டையுமே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு உயிர் கொடுத்தது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஆல்ரெடி மல்லியை பார்த்ததுல இருந்தே காதல் வயப்பட்டுட்டாங்க. இப்போ அவங்க உயிரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறதால அவங்க மேலே இருக்கிற மரியாதை இவங்களுக்கு அதிகமாகுது அப்படிங்கிறதால தினேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. ஒரு கனவு உலகத்தில் அப்பப்போ அவங்க போக தான் செய்கிறாங்க. மல்லி பேசிகிட்டு இருக்கிறப்பவே அவங்க கனவுல அவங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரியும் அவங்க தலையில் தட்டி விடுற மாதிரியும் அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுபோல் மல்லி தினேஷுக்கு கால் பண்ணவே இல்லை. அவங்க தனியாக வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த தினேஷை பொறுத்த வரைக்கும் மல்லி கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லி தினேஷ் 2 பேருமே காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே போய் சொல்லிடுறாங்க. இதனால் நாகு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் மல்லிக்கு இந்த விஷயம் தெரிய வரவுமே தினேஷ் கிட்ட பயங்கரமாக கோபத்தை காமிக்கிறாங்க. ஏங்க தேவையில்லாமல் ஊருக்குள்ளே என்னோட பேரை கெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தினேஷ் கிட்ட கோபத்தை காமிக்கிறாங்க. அப்படிங்கிறதுல தினேஷ்க்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா மல்லி தான் உலகம், மல்லி கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி 1000 கனவுகளோட இருக்கிறதால அவங்களால இதை தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ ஒரு தவறான முடிவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.